ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் எப்படி டேஸ்டியான ஹெல்த்தியான கஞ்சி மிக்ஸ் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அரிசி வந்து உங்களுக்கு அரிசி கடைகளில் தனியாகவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிராண்ட்லேயும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் வாங்கக்கூடிய பிராண்ட்லேருந்து இன்றைக்கி 75 கிராம் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதே ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10-15 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கடாயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த அரிசி வந்து சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அரிசியை வறுக்க ஆரம்பித்ததும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அரிசி சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஞ்சியை வந்து உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதோட ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். இப்போது அரிசியை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். அதை ஆறிட்டு இருக்க அந்த கேப்பில் வந்து நான் தலைக்கு எண்ணெய் வைக்கணுங்க. ஸோ அதை போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நீங்களும் என்ன மாதிரி ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய ஹேபிட் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தலையில் எண்ணெய் வைக்காமல் ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. அப்படி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே ஹேர் ஃபால் ஆகிடும். முடி வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். முடி ஒன்ஸ் ட்ரை ஆக ஆரம்பித்தாலே பயங்கர ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தலையில் வந்து ஸ்கேல்ப்லேருந்து அந்த முடியோட எண்டு வரைக்கும் நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 months வரைக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது நம்ம கஞ்சியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 பேத்துக்கு ரெடி பண்ணுறதுனால இந்த ஸ்பூனில் 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கஞ்சி மிக்ஸ். இது கூட தண்ணி எப்படி சேர்க்கணுன்னா இந்த கஞ்சி மிக்ஸை ஒரு பவுலில் போடுங்க. அளந்து அது எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 4 மடங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்து, மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். இது வெயிட் லாஸ் ரெசிபி மட்டும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இப்போ லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன வேலைகள் பார்த்தா கூட உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். டக்குன்னு எனர்ஜி லெவல் லோவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கவங்களும் வீக்லி 3 days 4 days வந்து இந்த கஞ்சி வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டயர்ட்னஸ்லாம் கம்மியாகி நல்லா பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் இதுதாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக DMart கிளம்புறோம். இப்போ DMartக்கு கிளம்பிட்டோம். இதுக்குன்னா இந்த மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மந்த்துக்குரிய கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும். அதனால தான் கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். பொதுவாக DMartக்கு வந்து ஜாஸ்தியாக போகிறதில்ல. ஒரு 3 months once அப்படி தான் போவோம். ஏன்னா மற்ற கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் எப்பவும் யூஸ்வலாக பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம். அங்கேயே வந்து வாங்கிடுவோம். ஏன் DMartக்கு போடுறோம் அப்படின்னா க்ளீனிங் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல வீட்டுக்கு, பாத்ரூம் கிளீனிங் திங்ஸ், அப்புறம் ஃப்ளோர் கிளீனர், இந்த மாதிரி கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நல்ல ஆஃபரில் போட்டிருப்பாங்க. அந்த டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கும்போது நம்ம ஒரு 2-3 months வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆஃபரில் வாங்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நம்ம வீட்டுக்கு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் அதோட சேர்த்து அந்த மந்த்துக்குரிய கிராசரி மட்டும் அப்போ வாங்கிப்போம். மற்றபடி அங்கே போகிறது வந்து ரொம்ப கம்மி தான். பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் ரெகுலராக நாங்கள் வாங்குவோம். அங்கேயே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி எப்பவுமே வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா முக்கியமாக இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு பிக் ஷாப் இருந்துச்சுன்னா கூட எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே போயிட்டு கிராசரி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் பேக் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருப்போம். அங்கே வந்து பேக் வாங்குற மாதிரி இருக்கும். பேக் பார்த்தீங்கன்னா அங்கே 8 ரூபாய், 16 ரூபாய், 20 ரூபாயெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே நிறைய பேக்லாம் கூட இருக்கும். அது வந்து தேவையில்லாத செலவாக தான் இருக்கும் அந்த டைம். லாஸ்ட் டைமும் அதே மாதிரி பண்ணியிருப்போம். போய் வாங்கியிருப்போம், பேக் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம், காசு போட்டு அதை தனியாக வாங்கியிருப்போம் அந்த பேக்கை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நம்ம கடைக்கு போகும்போது இந்த மாதிரி பேக்கை வந்து
கையில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கூட்டி இருந்துச்சுன்னா ஸ்கூட்டியோட அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயும் 2-3 பேக் போட்டு வச்சுக்கோங்க. காரில் போகிறீங்கன்னா காரில் ஷீட்டோட பின்னாடி கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயோ இல்லை காரில் பின்னாடியோ வந்து போட்டு வச்சுக்கோங்க. எங்கே நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் டக்குன்னு பேக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் கொஞ்ச நாளாக ரொட்டீனாக பழகிற விஷயமா இருக்குது. நானும் இதெல்லாம் வந்து நிறைய டைம் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். திருப்பி பேக் வந்து காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேக் சேர்ந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்ல வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கிளம்பும் போது கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமார்ட் வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டே டைமில் போனீங்கன்னா ரஷ்ஷாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கெலாம் கொஞ்சம் கூட்டமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி டிமார்ட் வரும்போதெல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ரெகுலராக வாங்கி வச்சுப்பேன். அதை ஒன்ஸ் நான் வாங்கி வச்சுட்டேன்னா அடுத்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து நான் அதை திரும்ப வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப கம்மி ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும். டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் ஆகட்டும், கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பை 1 get 1 ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே நான் வாங்கிடுவேன். முன்னாடி ஒரு vlogல கூட நம்மளோட குக்கிங் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் ஐட்டம்ஸ், அந்த வாஷிங் பவுடர், அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சோப் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து பெஸ்ட்டு ஆஃபரில் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஷாம்பூ, அப்புறம் பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஆஃபரில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி டேட்டை ஒட்டி ஒரு சில கடைகளில் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான பீசஸே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான பொருள் கிடைக்கும் போது நம்ம அதை எதுக்கு மிஸ் பண்ணணும்? ஸோ அதனால் நான் அதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அது போக இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த ட்ரெஸ்ஸஸ்மே நாங்கள் போகும்போது ஒரு 2-3 பேண்ட்டு, டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பேன். ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் போகும்போது கூட வெயில் அவ்வளவா இல்லை. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இனி நம்ம வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு அதெல்லாம் வந்து ஆகாத ஒரு காரியம். ஸோ அதனால் போகிற வழியிலே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்படியே கடன்னு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிராசரிஸ் வாங்க போகும்போது பெரிய பேக்கோடு சேர்த்து ஒரு குட்டி பேகு, இப்போ ஒயிட் பேக் இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து கையில் கேரி பண்ணிக்குவேன். ஏன்னா கிராசரிஸோடு சேர்த்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குவோம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குவோம். இது எல்லாத்தையும் கிராசரிஸோடு சேர்த்து போட்டு வச்சுட்டேன்னா சில நேரம் மறந்து போயிடுவேன் வீட்டில் போயிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கையில் கேரி பண்ணிக்கிட்டேன்னா டக்குன்னு வீட்டுக்கு போனதுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸை உடனே எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவேன். அப்புறம் டைம் கிடைக்கும்போது கிராசரிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு குட்டி பேக் வந்து கேரி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி டிமார்ட் வரும்போது 3 months ஒன்ஸ் என்ன இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பேன். மற்றபடி மந்த்லி ஒன்ஸ் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறது பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிப்போம். ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் பசி வந்துருச்சு. சரி எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போனோம். அந்த ஹோட்டல் பற்றி சில ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். சீரியஸாகவே சொல்கிறேங்க, பசியில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கொடுமையை அனுபவிக்கவே கூடாது. அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு அந்த சாப்பாடு. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இந்த சிக்கன் ஃப்ரை ஒன்று மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, அதாவது சிக்கன் லாலிபாப் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ பசிக்குதே ஒன்று சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் வீட்டுக்கு போக வேணான்னு சொல்லிட்டு சும்மா எங்கேயாவது லாங் டிரைவ் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு அப்படியே போயிட்டு. என்னன்னா உங்களுக்கு நான் தமிழ்ல லாங் டிரைவுக்கு அர்த்தம் சொல்றேன். திருவா சுற்றுறதுக்கு பேர் தான் லாங் டிரைவ். ஆமாம், அப்படியே ரோடு போகிற வழியெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கே போகணும்லாம் தெரியல, சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வரைக்கும் இதுதான் பிளான். எந்த டைம் வீட்டுக்கு போகணுன்றது எனக்கு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை அப்படின்னா
அடுத்த ஒரு vlogல நான் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க எங்கேயாவது வேலையாக கிளம்பணுன்னா அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோன்னு இல்லாமல் எங்கேயாவது கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். அது வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். சில நேரம் வந்து போயிட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சில வேலைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுப்பாகும். பட் பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, அதனால அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ரொம்ப லாங் டிரைவாக போயிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து ஏவியன் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட வியூ காட்டுறேன் பாருங்க, அதுக்கப்புறம் எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்றேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். ஆனால் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. ஏதோ ஒரு ரெசார்ட்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோன்னா ஒரு படபடப்பு இருக்கும் நம்மளை அறியாமல். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் அங்கே. அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இங்கே இருக்காது. ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த சூழ்நிலையே பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக நம்ம உள்ளே என்ட்ரானாலே நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வந்துடும். எனக்கு வந்து காலில் ஒரு தடவை பெயின் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு தடவை போயிருந்தோம். ஸோ அந்த மெடிசின்ஸ் வாங்குறதுக்காக அடிக்கடி அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த சூரணம் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வாங்குறதுக்காக தான் ஒரு 6 months ஒன்ஸு அப்படி அங்கே போவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட மாட்டிங்களாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி மெடிசின்ஸ் ஏதாவது வாங்க வரும்போது சும்மா ஸ்நாக்ஸு டீ ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு அந்த ரெஸ்டாரண்ட் போவோம். ஸோ அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு தான் கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே அந்த சூரணம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் அந்த ராஸ்நாதி சூர்ணம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்துட்டு லேசாக தலையை துவட்டினதுக்கு அப்புறமா உச்சந்தலையில் கொஞ்சமாக இதிலேருந்து பொடி எடுத்து இங்கே வச்சுட்டு இப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஜலதோஷம் பிடிக்காது. அதே மாதிரி இன்கேஸ் தலையில் நீர் கோர்த்துருக்கு, சளி பிடிச்சிருக்கு, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி தலை வந்து பாரமாக இருக்கும் அப்படின்னா இந்த பொடியை வந்து கொஞ்சமாக மோர் விட்டு கலந்து 2 சைட்லேயும் 10 போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் கலந்துட்டு போட்டுக்கலாம். vlog இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு vlogல பார்க்குறோம். பை.